எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ஐபிஎல் 2024 நல்லாவே போயிட்டு இருக்கு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் போயிருக்கு. அதாவது ரோஹித் சர்மாவுடைய அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட். இம்பாக்ட் பிளே ரூலோட பெரிய அளவுக்கான ரசிகன் இல்ல அப்படின்னு ரோஹித் சர்மாவே சொல்லிட்டாரு. இப்போ அதுக்கப்புறமா பிசிசிஐ இது ஏதாவது செய்ய போறாங்களா, இதுல ஏதாவது ஒரு ரிவாம்ப் கொண்டு வர போறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. அதை பத்தி பேச நம்மோட இணைஞ்சிருக்காரு சுதர்சன். வணக்கம் சுதர்சன். வணக்கம் ஆனந்த், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சுதர்சன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர். ஐபிஎல் ரொம்ப எக்ஸைட்டிங்கா போயிட்டு இருக்கு. ஆமா. அது எதிர்பார்த்த மாதிரி அவங்களோட இந்த இன்னோவேஷன்ஸ் எல்லாமும் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா இருக்கு. நீங்க ஆமா. சொன்ன இம்பாக்ட் இதெல்லாம். ரோஹித் சர்மா சொல்றது இருக்கட்டும், உங்களுடைய கருத்து என்ன? நீங்க இம்பாக்ட் பிளேயருடைய ரசிகனா இல்ல அது ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னோட வியூ சொல்றதுக்கு மாதிரி நம்ம ஏன் இம்பாக்ட் பிளேயர் வந்ததுன்றத பார்ப்போம். அண்ட் இட் இஸ் நாட் அ நியூ கான்செப்ட். முன்னாடியே சூப்பர் சப் இருந்தது ஒன் டே இன்டர்நேஷனல்ல. அந்த சூப்பர் சப் கொண்டு வந்தது யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஐசிசி கமிட்டி லெட் பை மிஸ்டர் சுனில் கவாஸ்கர். ஸோ டெஃபினட்டா அவரோட பங்கு இல்லாம இருக்காது. அண்ட் அது நடுவில் ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. அண்ட் ஸ்கிராப் பண்ண ரீசனும் நான் சொல்றேன். ஏன்னா சூப்பர் சப் கொண்டு வந்தபோது டாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க டாஸ் போறதுக்கு முன்னாடியே சூப்பர் சப். ஸோ பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ற டீமுக்கு தான் அட்வான்டேஜா இருந்தது. அவங்க எஃபெக்டிவா எப்படி சூப்பர் சப் யூஸ் பண்ணணும்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இட் பெனிஃபிட்டட் யார் டாஸ் ஜெயிக்கிறாங்களோ. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு, 12 வெர்சஸ் 11 மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம இம்பாக்ட் பிளேயர்ல பாத்தீங்கன்னா 12 வெர்சஸ் 12. உங்களோட பெஸ்ட் 12, என்னோட பெஸ்ட் 12 அண்ட் ஆஃப்டர் டாஸ். நவ் இதனால என்ன நம்மளுக்கு இப்ப மேஜர் இஷ்யூ ரோஹித் சர்மா சொல்றதை வச்சு பாத்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு எஸ்பெஷலி இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் இவருக்கு முன்னாடி இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் நான் பார்த்து ஃபாலோ பண்ணும்போது டாம் மூடி சொன்னார் 2023 ஆக்ஷன் முடிஞ்சாலும் அந்த ரூல்ஸ் கொண்டு வந்தானே ஆல்ரவுண்டர்ஸ் இம்பாக்ட் ஆகும்னு. ஸோ நீங்க ரோஹித் சர்மா ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல ஆப்வியஸ்லி அவரோட மெயின் கன்சர்ன் ஆல்ரவுண்டர்ஸ், எஸ்பெஷலி இந்தியன் ஆல்ரவுண்டர்ஸ்க்கு அது பெரிய ஹாம்பரிங்கா இருக்கு. ஏன்னா அவர் ஸ்பெசிஃபிக்காவே வாஷிங்டன் சுந்தர், தூபே சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி குவாய்ட் ஃபியூ இருக்காங்க. நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ தேர்ஃபோர் அது அவங்க ஒரு ரீசன் இல்லாம கொண்டு வரல. சரி, கொஞ்சம் கொண்டு வந்த காரணம் என்னன்னா 12 வெர்சஸ் 12 அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி அவங்க மெயின் அப்ஜெக்டிவ் டாஸை அவுட் ஆஃப் தி ஈக்குவேஷன் கொண்டு போகணும். ஏன்னா நீங்க ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ற டீம் போலிங் எடுக்கும். இப்ப கூட நீங்க ஸ்டாட்ஸ் பாத்தீங்கன்னா இன்வேரியபிள் அந்த டீம் வின் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அவங்க அப்ஜெக்டிவே டாஸை ஒரு ஃபேக்டராவோ இல்ல டியூ ஒரு ஃபேக்டராவே இருக்கக்கூடாது. பிளேயர்ஸோட ஸ்கில் ஒரு ஃபேக்டரா இருக்கணும். இட் ஷுட் பி ஈவன் கேம்னு கொண்டு வந்தாங்க. ஸோ அப்ஜெக்டிவ் பாத்தீங்கன்னா வெல் இன்டெண்டட் அப்ஜெக்டிவ். அண்ட் அதுதான் என்னோட ஆன்சரும். நீங்க என்னோட வியூ கேட்டீங்க. டெஃபினட்டா இம்பாக்ட் பிளேயர் அஸ் அ கான்செப்ட் ரொம்ப நல்ல கான்செப்ட் அண்ட் இட்ஸ் ஃப்ரான்ச்சைசி இது. அண்ட் இது நம்ம இந்தியாவோட இன்னோவேஷனோ கிரிக்கெட்டோட இன்னோவேஷனோ கிடையாது. பாஸ்கெட் பால்ல இருக்கு, ஃபுட்பால்ல இருக்கு, பேஸ்பால்ல இருக்கு. அதுல அவங்களுமே ஐபிஎல் கொண்டு வரும்போதுமே பிசிசிஐயோட பிரஸ் ஸ்டேட்மெண்ட்ல அதான் ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்னோட வியூ பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயர் டெஃபினட்டா எக்ஸலண்ட் இன்னோவேஷன். கேம் என்னதாச்சு நம்ம இன்னைக்கு பேசணும், இது ஒரு டாபிக்கா எடுத்து. அண்ட் ஒரு நிறைய பேர் இந்த ஃபேண்டசி கேம் விளையாடுறாங்க. நிறைய பேர் டிஸ்கஷன்ல இவன் இம்பாக்ட் பிளேயரா அவங்களும் இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வருது அப்படின்னு. ஸோ அதனால ஒரு ஃபன் சில சமயம் கன்ஃபியூஷனும் இருக்கு. யார் வராங்க, எப்போ வராங்க. என்னோட மதர் கூட கேட்டிருந்தாங்க, இந்த ஆனவனை இப்படி இப்படின்றாரு, யார் அது, என்ன பிளேயர். ஏற்கனவே கிரிக்கெட் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான கேம், சொல்லி கொடுக்கவே முடியாது. அண்ட் எஸ்பெஷலி ஐபிஎல் நிறைய நியூ பீப்புள், நியூ ஆடியன்ஸ் உள்ள கொண்டு வந்திருக்கு. ஸோ அவங்க எல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி புது புது ரூல்லாம் வரும்போது கஷ்டப்படுறாங்க. பட் லாங் ஸ்டோரி ஷார்ட் ஆனந்த், என்னோட வியூ பாத்தீங்கன்னா இட்ஸ் எக்ஸலண்ட் இன்னோவேஷன். அது இந்தியாவுக்கு பெனிஃபிட் ஆகுதா ஆகலையா அப்படின்றதுலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மேபி அதுதான் ரோஹித் சர்மா அண்ட் சம் பிளேயர்ஸ் ஒரு ரியாக்ஷன் ஆல்ரவுண்டர் போயிடுறாங்க அப்படின்னு. பட் லீவிங் தட் அசைட் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் எக்ஸலண்ட் இன்னோவேஷன். கேமுக்கு ஒரு இன்னோவேஷன் தேவை, ஒரு நியூ கான்செப்ட் தேவை. அண்ட் யுவர் பெஸ்ட் 12 வெர்சஸ் மை பெஸ்ட் 12 அப்படின்னு இருக்கு. அண்ட் நான் கொண்டு வந்த அப்ஜெக்டிவ் சீம்ஸ். நீங்க ஸ்கோர்ஸ்மே பாத்தீங்கன்னா போஸ்ட் இம்பாக்ட் பிளேயர் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர்ஸ் ஹவ் இன்க்ரீஸ்ட் இன்னவே. அண்ட் அட் த சேம் டைம் நிறைய bowling improve ஆயிருக்கு, டெத் ஏதோ. ஸோ ஐ திங்க் ஓவரால் இஸ் அ கேம்க்கு குட். as it benefited இந்தியான்றது that's a different question. அதை நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். therefore என்னை பொறுத்த வரைக்கும் குட் இன்னோவேஷன். இல்ல அதுதான் இப்போ இந்தியன் டீம் அப்படின்னு சொன்ன உடனே தான் இப்போ ரோஹித் சர்மா ஒரு கன்சர்னா சொல்லியிருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி சிவம் தூபே வாஷிங்டன் சுந்தர் சொல்லியிருக்காரு. இப்போ வாஷிங்டன் சுந்தர் அப்படின்றவர் ஸ்பின் போலிங் ஆல்ரவுண்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்.
இப்போ இந்தியாவுடைய ஸ்பின் போலிங் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லைன்னு தான் தோணுது. ஆனா இந்த பேஸ் போலிங் ஆல்ரவுண்டர் லிஸ்ட் தான் பார்க்கும்போது ஹர்திக் பாண்டியான்ற ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டுமே இருக்காருன்னு தோணுது. ஏன்னா ஆல்ரவுண்டர் மேட்டர்ஸ். இது என்னுடைய கருத்து என்ன சொல்றேன்னா, ஒரு பிளேயிங் லெவன்ல ஹர்திக் பாண்டே இருந்துட்டா இந்தியாவோட டீம்ல எப்படி இருந்தாலும் அது பேலன்ஸ் ஆயிடுது. ஸோ அவரு அவ்வளோ பெரிய அசட்டா இருக்காருன்னு தான் தோணுது. அவருக்கான ஒரு லுக்கலைக் ரீப்ளேஸ்மெண்ட்டோ இல்ல வந்து அவருக்கான ஒரு பேக்கப்போ இருக்கான்றதான் இப்ப கேள்வியே. கரெக்டா. ஸோ இப்போ நம்ம போஸ்ட் 2011க்கு அப்புறம் பார்த்தீங்கனாலே நம்மளுக்கு ஆல்ரவுண்டர்ஸ் வந்து வாஸ் ஆல்வேஸ் பீன் அ ப்ராப்ளம். ஸோ பாண்டியா வந்தார். அதுக்கப்புறம் நம்மளால இந்தியா குட் நாட் ப்ரொடியூஸ் ஒரு ப்ராப்பர் ஆல்ரவுண்டர். நடுவில் நம்ம நிறைய பேரை ட்ரை பண்ணோம். வெங்கடேஷ் ஐயருக்கு போலிங் கொடுத்து, விஜய் சங்கர் அவரை ட்ரை பண்ணோம். ஸோ சில இதெல்லாம் ஒர்க் ஆகலை. அண்ட் ஹேவிங் செட் தட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஐபிஎல்னால தான் ஆல்ரவுண்டர்ஸ் வர போறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் ஐபிஎல் டெஃபினட்டா வில் பி அ பிளாட்ஃபார்ம். பட் ஐபிஎல்ல நீங்க பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி அவரும் ஒரு பொட்டன்ஷியல் வெரி குட் ஆல்ரவுண்டரா தெரியுறாரு. அண்ட் அவர் ஆக்சுவலி இம்பாக்ட் பிளேயர் மாதிரி யூஸ் பண்ணல. அவர் ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் மாதிரி கொண்டு வந்தாங்க, போலிங் போடுவாங்கன்னு. ஸோ அதனால நான் வந்து கம்ப்ளீட்டா ஆல்ரவுண்டர்ஸ் போயிடுவாங்கன்னு சொல்லல. எஸ் டெஃபினட்டா இட்ஸ் அ கன்சர்ன். ஸோ நம்ம சையத் முஷ்டக் அலி டிராஃபில கொண்டு வந்தாங்க. பட் அங்க என்ன ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க பாத்தீங்கன்னா, டாஸுக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணினா இந்த 14th ஓவருக்கு மேல கொண்டு வர முடியாது. ஸோ அது என்ன ஆச்சு, டீம் ஸ்டார்டட் டு யூஸ் மோர் டேமேஜ் கண்ட்ரோல் மாதிரி தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, டாக்டிக்கலா யூஸ் பண்ணல. ஸோ தேர்ஃபோர் ஐபிஎல் இஸ் டெஃபினெட்லி அ பிளாட்ஃபார்ம் ஆல்ரவுண்டர்ஸ் அந்த இது பண்ணதுக்கு. பட் ஐ திங்க் வாட் இந்தியா ஷுட் ஆல்சோ லுக் அட் இஸ் இந்த ஷாஹித் முஷ்டக் அலி ட்ராஃபி மாதிரி டோர்னமெண்ட்ல மேபி இம்பாக்ட் பிளேயர்லாம் இல்லாம அங்க வி கேன் ட்ரை டு இது. அதே மாதிரி இப்ப அந்த சொல்லுவாங்கல்ல, அரைகுறை ஒரு ஒன்றரை கிரிக்கெட்டர்ஸ் இதுவும் பண்ண அது கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவாங்க. லுக் அங்க பிளேயர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லும் என்ன ஆகும்னா, தே கேன் ஸ்டார்ட் இதான் அவங்களோட ஒரு மேஜர் ஸ்கில் செட்ல நல்லா கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ வாஷிங்டன் சுந்தருக்குமே வந்து ஹி கேன் ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் மோர் ஆன் ஹிஸ் போலிங் ஆர் இது. எனக்கு தெரிஞ்சு பிசிசிஐ டெஃபினட்டா ரீலுக் பண்ணுவாங்க. ஏன்னா வெதர் இட் பெனிஃபிட்ஸ். ப்ராபப்ளி என்ன பண்ணிருக்கலாம்னா, ஐ மீன் நம்ம இது மேபி நெக்ஸ்ட் இதுல கூட பேசலாம். என்ன பண்ணுவாங்கன்னா என்னன்னா இருக்கு, மேபி ஒரு சஜஷன் என்னன்னா தே ஷுட் பிரிங் ஃபார் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ். ஸோ இப்போ ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்க்கு ஆட் பண்ணாங்கன்னா அது இது இம்பாக்ட் பிளேயரை தூக்குறதுக்கு பதிலா ஓவர்சீஸ் பிளேயர்ஸும் பண்ணலாம். அதாவது 3 இல்ல 4 பிளேயர்ஸுமே இன்னைக்கு ட்ரெண்ட் போல்ட் முடிச்சோடனே இன்னொரு டெட் போலரை கொண்டு வரதோ இல்ல ஒரு பேட்ஸ்மேனோ ப்ராபபிளி ஒரு எக்ஸ்ட்ரா இந்தியனுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ அது கொஞ்சம் ஏன்னா இப்போ ஓவர்சீஸ் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாததுனால இந்தியன் பிளேயர்ஸ் மேலதான் கை வச்சாங்க. திரும்பி வாஷிங்டன் போக வேண்டியதா இருக்கு. as a matter of fact நீங்க பாத்தீங்கன்னா கூட ராகுல் தேவாட்டி எடுத்துக்கோங்க, அவருக்கு போலிங்கே போடல. இஸ் அ லெக் ஸ்பின்னர். அவரும் போலிங் ஆல்ரவுண்டரா வந்தார், அப்புறம் பினிஷர் ரோலுக்கு போயிட்டார். நிறைய பேர் தர்ஷன் அல்கண்டே எல்லாம் பொட்டன்ஷியல் ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் குஜராத் டைட்டன்ஸ் விளையாடுறவர். அவங்களும் ப்ராபப்ளி எப்ப சான்ஸ் கிடையாது யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ தேர் ஆர் இருக்காங்க. இப்ப அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஷாருக் கான்லாம் இம்பாக்ட் பிளேயர் இருந்திருக்காரு. அவர் ஆக்சுவலி ஆஃப் ஸ்பின் ஓரளவுக்கு போறக்கூடியவர். ஸோ ரெண்டு பக்கமும் பார்க்கலாம். ஐ மீன் மேபி நம்மளுக்கு இப்ப பெரிய பிரச்சனை இருந்தா டொமஸ்டிக்ல நல்ல ஆல்ரவுண்டர் வர மாட்டேன்றாங்க. பட் என்னோட பாயிண்ட் என்ன, நிதிஷ்குமார் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இம்பாக்ட் பிளேயரை எலிமினேட் பண்றது சொல்யூஷன் கிடையாது. நம்ம எப்படி நல்ல ஆல்ரவுண்டர்ஸ் க்ரூம் பண்ணலான்றது சொல்யூஷன். இம்பாக்ட் பிளேயர்ஸ் ஃப்ரம் என்டர்டெயின்மெண்ட் ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆர் ஆடியன்ஸோட என்கேஜ்மெண்ட் நம்மளே இப்போ ஒரு டாபிக் எடுத்து அனலைஸ் பண்றோம் ஃப்ரம் அனலிஸ்ட் பண்டிட்ஸ் அவங்க பர்ஸ்பெக்டிவ்லன்னு பாத்தீங்கன்னா ஒரு புது டைமென்ஷன் கொண்டு வந்திருக்கு. ஸோ சொல்யூஷன் வந்து இம்பாக்ட் பிளேயர் தூக்கினா எனக்கு ஆல்ரவுண்டர் கிடைச்சிருவாங்களா? இல்ல, நம்ம 2011ல இருந்து இந்த இஷ்யூ போயிட்டு இருக்காங்க. அது வி நீட் டு அக்செப்ட் இட். அண்ட் ஐபிஎல் வந்து 2008ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் 11ல இருந்து இப்பயே 13 எடிஷன் ஆச்சு. நம்மளுக்கு இன்னும் we cannot find a very good ஹார்திக் பாண்டியா ரீப்ளேஸ்மெண்ட். ஆமா, போலிங் ஆல்ரவுண்டர் வரல. பட் ஹேவிங் செட் தட் இப்ப ஸ்லோவா வருது. அண்ட் நிறைய டொமஸ்டிக் லீக்ஸ் இல்லாம வர ஆரம்பிச்சிருச்சு. டிஎன்பிஎல் எடுத்துக்கோங்க, உத்தரப்பிரதேஷ் பிரீமியர் லீக் அங்கேயும் தான் சமீர் எஸ்பிஆர், கர்நாடகா பிரீமியர் லீக். ஸோ ஐ திங்க் அந்த மாதிரி லீக்ஸ்னா ஷுட் நாட் ஹேவ் இம்பாக்ட் பிளேயர். ஸோ தட் அங்கேருந்து நீங்க பார்க்கலாம் யார் இஸ் குட் ஆல்ரவுண்டர், பேட்டிங் ஆல்ரவுண்டர், போலிங் ஆல்ரவுண்டர். ஸோ நிறைய இப்ப அவென்யூஸ் இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஷோ கேசிங் போத் யுவர் போலிங் அண்ட் பேட்டிங் ஸ்கில்ஸ். ஐபிஎல் மட்டும்தான் இல்லை, ஐபிஎல் டெஃபினட்டா பிளாட்ஃபார்ம். ஸோ தேர்ஃபோர்
என்ன பொறுத்த வரைக்கும் we can still find a good bowling ஆனா இந்த all-rounder. ஆனா இந்த வேர்ல்டு கப்புக்காக பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே எல்லா டீம்ஸ்லும் இந்த சீம் போலிங் ஆல்ரவுண்டர்ஸ்னு இருக்காங்க. இப்போ ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இந்தியால ஒண்ணுதான் இருக்கு. இப்போ இங்கிலாந்துலாம் பாத்தீங்கன்னா நல்லாவே ஆப்ஷன்ஸ் இருக்கு. பென் ஸ்டோக்ஸ் இருக்காரு, ஆஸ்திரேலியால மிச்சல் மார்ஷ் இருக்காரு, அப்புறமா வெஸ்ட் இண்டீஸ் எடுத்தா ரசல் இருக்காரு. வெஸ்ட் இண்டீஸ்லயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதுதான் இந்த வேர்ல்டு கப்புக்காக நான் பேசுறேன். வேர்ல்டு கப்ன்ற ஒரு கான்செப்டோட ஹர்திக் பாண்டியான்ற ஒரு ஆப்ஷன் மட்டுமே இருக்கே அப்படின்னு தோணுது. கரெக்ட். ஏன்னா ஆமா நீ சொல்ற மாதிரி ரோஹித் சர்மா துபேவுமே கொஞ்சம் 2-3 ஓவர் போலிங் போடுந்தா அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து இன்ஃபேக்ட் ஆப்கானிஸ்தான் சீரீஸ்க்கு ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 ஓவர் போட்டார் துபே. ரஞ்சிலும் போலிங் போட ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அவரும் ரியலைஸ் பண்றாரு போலிங் போடணும்னு சொல்லிட்டு, அப்பதான் இந்தியன் டீம்ல இன்னும் கொஞ்சம் வேல்யூ ஆட் பண்ண முடியும்னு. ப்ராபப்ளி ஐபிஎல்ல சொல்ற மாதிரி எஸ் அது டெஃபினட்டா கன்சர்ன் இருக்கு. பட் லுக்கிங் அட் அதர் வே 20 ஓவர்ஸ் மேட்ச் நம்மளுக்கு 5 குட் bowlers நம்ம குரூப் இப்ப அப்படிதான் ஐம் லுக்கிங் அட் இட். நீங்க எஸ் அவர் இஷ்யூவா பார்க்கலாம், பட் அந்த அதர் பாத்தீங்கன்னா அந்த 5 bowlerமே டெலிவர் பண்ணி ஆகணும். அவங்களோட டாப் ஏ கேம்ல இருந்தாலும். ஸோ என்னைக்காவது ஒருத்தருக்கு பேட் ஆச்சுன்னா ஆல்ரவுண்டர் சிப்பின் பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்லல கண்டிப்பா. பட் நம்ம ப்ராபப்ளி இந்த லிமிடேஷன்ஸ்ல இந்த 5 பேருமே அன்னைக்கு அவங்க கேம்ல நல்லா ஆனாங்கன்னா we still have possibility. பட் டெஃபினட்டா அது ஒரு எக்ஸ்ட்ரா bowler இருந்தா குஷன் இருக்கு. ஆனந்த் ஐ திங்க் இது வந்து இம்பாக்ட் பிளேயர்னாலன்னு இல்ல, மேபி இம்பாக்ட் பிளேயர் கொஞ்சம் இதாச்சு. பட் ஐ திங்க் வாட் இந்தியா ஷுட் டு இஸ் இன்னும் கொஞ்சம் இந்த டொமஸ்டிக்ல அண்ட் அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் பார்க்கணும். பட் ஹேவிங் சீட் தட் பிசிசிஐ டெஃபினட்டா ரீலூக் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஒரு சொல்யூஷன் என்ன பண்ணுவாங்கன்னா மேபி டாஸுக்கு இப்ப இது எடுத்துக்கோங்க சவுத் ஆப்பிரிக்கன் 20 அது ஐ திங்க் இஸ் அன் எக்ஸலண்ட் மாடல். இந்த இம்பாக்ட் பிளேயர் சூப்பர் சப் கிடையாது. நீங்க டாஸ் போட்டதுக்கு அப்புறம் உங்களோட 11 அனௌன்ஸ் பண்ணலாம். அது ப்ராபப்ளி தட் சம்திங் விச் ஐபிஎல் ஃபாலோ பண்ணா நல்லா இருக்குன்னு தோணுது. ஏன்னா நீங்க டாஸ் போட்டு உங்களுக்கு பெஸ்ட் 11 இந்த 11 விளையாடி ஆகணும். ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ணுறது, இன்னொருத்தவங்க வருது, அதெல்லாம் இல்லாம உங்க பெஸ்ட் 11 வில் பிளே தட் டே அண்ட் தட் இஸ் ஆஃப்டர் த டாஸ். ஸோ தட் வே பிசிசியோட அப்ஜெக்டிவ் என்னன்னா டாஸ் ஷுட் நாட் பி அ மேஜர் ஃபேக்டர்ன்றாங்க. ஸோ மேபி அந்த மாதிரி ஒரு இன்னொரு இன்னோவேஷன் ட்ரை பண்ணலாம். பட் பியூரா ஃப்ரம் அ கிரிக்கெட்டிங் ஸ்டாண்ட் பாயிண்ட் லீவிங் இந்தியா சரி, ஏன்னா இந்தியாவுக்கு இது ப்ராப்ளம்னால நம்ம இப்ப ஹைலைட் பண்ணி பேசுறோம். பட் ஒரு இன்னோவேஷன் ஸ்டாண்ட் பாயிண்ட் அவங்களோட இன்டென்ஷன் அப்ஜெக்டிவ் அதெல்லாம் பார்க்கும்போது டெஃபினட்டா நல்ல இன்டென்ஷனல் அப்ஜெக்டிவ். பட் அது இந்தியன் கிரிக்கெட்டுக்கு சர்வ் ஆகலனால தான் ஐ திங்க் இப்படி நம்ம எல்லாம் டிஸ்கஸ் பண்றோம்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுடைய கருத்து என்ன? இப்போ 2024 வேர்ல்டு கப் வரப்போகுது. இதுல இந்தியாவுடைய சீம் போலிங் ஆப்ஷன் அப்படின்னா நம்ம ஹர்திக் பாண்டியாவை தவிர ஒரு பேக்கப்பா யார் வச்சுக்கலான்றது என்னுடைய கேள்வி. அதே மாதிரி ஒரு ஸ்டாட்ஸ் ஒன்று சொல்றாங்க, என்னன்னா இந்த 2021 T20 வேர்ல்டு கப்ல இந்தியா குரூப் ஸ்டேஜோட வெளியே போயிட்டாங்க. அப்போ எந்த ஒரு சீம் போலிங் ஆல்ரவுண்டர் அந்த டீம்ல இல்லை அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா கடைசியான ஒரு 3 T20 வேர்ல்டு கப் சாம்பியன்ஸ் அந்த டீம்ல பாத்தீங்கன்னா வின்னிங் டீம்ல பாத்தீங்கன்னா மோர் தென் 3 சீம் போலிங் ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க அப்படின்ற ஒரு ஸ்டாட்ஸ் ஒன்று வச்சிருக்காங்க. லைக் இப்போ இந்த 2016 வேர்ல்டு கப்ல வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சாங்க. அதுல வந்து ஒரு 6 ஆல்ரவுண்டர்ஸ் இருந்திருக்காங்க. அப்புறமா 2021 T20 வேர்ல்டு கப்ல பாத்தீங்கன்னா அங்கேயும் ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் இங்கிலாந்து டீம் ஆஸ்திரேலியன் டீம்ல கட் பண்ணா 2022 T20 வேர்ல்டு கப்லயும் இங்கிலாந்து டீம்ல ஒரு 3 ஆல்ரவுண்டர்ஸ், லைக் ஆஸ்திரேலியாலயும் ஒரு 3 ஆல்ரவுண்டர்ஸ், இங்கிலாந்துலயும் ஒரு 3 ஆல்ரவுண்டர்ஸ். ஆனா இந்தியாவுக்கு வந்து ஒண்ணுதான் இருக்கு அப்படின்ற ஒரு ஸ்டாட்ஸ் ஒன்று இருக்கு. அதை பத்தி உங்க கருத்து என்ன? சரி, அதுதான் இப்ப நம்ம வந்து கிளியரா பார்க்கணும். ஐபிஎல் இஸ் ஃப்ரான்ச்சைசி பேஸ்டு. ஸோ இங்க வந்து நம்மள நிறைய பிளேயர்ஸ் பார்த்துருக்கோம், நேஷனல் டியூட்டிக்கு வருது இல்லை, பட் ஆனால் ஐபிஎல் விளையாடுறாங்கன்னு கிரிட்டிசிசம்லாம் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ணது ரொம்ப கஷ்டம். இப்போ ஐபிஎல் இஸ் ப்ரமோட் ஹஸ் இட் பெனிஃபிட்டட் இந்தியன் கிரிக்கெட்? டெஃபினட்டா இட் ஹஸ் பெனிஃபிட்டட் இந்தியன் கிரிக்கெட். இன்னைக்கு நம்ம எந்த ஸ்டேஜ்லயும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒரு சூப்பர் பவர்ன்றாங்களே, அதெல்லாம் தேங்க்ஸ் டு ஐபிஎல் சூப்பர் பவருக்கு. இன்னைக்கு லிட்டரலி இந்த ஏப்ரல் டு ஜூன் விண்டோ ஐபிஎல்க்குன்னு நம்மளால சொல்ல முடியும். ஸோ அதனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த ப்ராசஸ் தேர் ஆர் சம் நெகட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கு. லைக் வாட் வி ஆர் டாக்கிங், நம்மளால ஆல்ரவுண்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். டெஃபினட்டா நான் தான் சொல்றேன், இது 2011 இஷ்யூ. நீங்க 2011 அப்புறம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் வந்தது. ஸோ இது என்ன இந்த ப்ராப்ளம் நம்ம இந்தியா ஏ மூலமா அட்ரஸ் பண்ணுமா? ஏன்னா நிறைய பேர் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வெங்கடேஷ் ஐயர்லாம் பயங்கரமா ட்ரை பண்ணாங்க. அவருக்கு போய் இப்ப மத்திய பிரதேஷ்க்கும் கொஞ்சம் கம்மியா தான் போலிங் போடுறாரு. ஸோ தேர்ஃபோர் ஐ திங்க் டெஃபினட்டா பிசிசி ஒரு ஸ்டாக் எடுப்பாங்க.
நம்மளுக்கு நீங்க சொல்ற மாதிரி டெஃபினட்டா ஒரு ஹேண்டிகேப் இருக்கு. ஐ வில் நாட் டினை இட். நம்மளுக்கு வந்து ஷார்ட் ஆஃப் இதை, ஏன்னா திரும்பி ஜடேஜா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்சர் பட்டேல், இவங்க எல்லாருமே ஸ்பின் பவுலர்ஸ் தான். மீடியம் பேஸ் பவுலர் ஆர் போலிங் ஆல்ரவுண்டர், சீம் போலிங் ஆல்ரவுண்டர்ஸ் ஹர்ஷல் பட்டேல் நடுவுல ஒரு அந்த மாதிரி தெரிஞ்சாரு. பட் ஆனா அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவா வரல. ஸோ தேர்ஃபோர் நம்மளுக்கு அது ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு. மேபி இப்போதைக்கு க்ளோஸா வருது பாத்தீங்கன்னா சிவம் தூபே இஸ் குட் சீம் போலிங் ஆல்ரவுண்டர். அவர் இன்னும் கொஞ்சம் போலிங் போயிருக்கலாம். விஜய் சங்கர் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அவர் எனிவே விட்டுட்டாரு. அண்ட் தேர்ஃபோர் இப்ப நிதிஷ்குமார் ரெட்டி. ஸோ நம்மளுக்கு நீங்க சொல்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் ஃபேர் அண்ட் ஃபியூ. மேபி நெக்ஸ்ட் இயர் ப்ராபப்ளி, ஏன்னா ஆல்ரெடி பிசிசிஐ ஃபீட்பேக் வாங்கிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். நிறைய ஐபிஎல் டீம்ஸ் ஹவ் ஆல்சோ கிவன் இம்பாக்ட் ரூல், என்ன இம்பாக்ட், நிஜமான இம்பாக்டா இருக்கா, என்ன இது பண்ணுவாங்கன்னு. பட் தே வில் டெஃபினெட்லி ரீகன்சிடர் 2024 இஷ்யூ. ஸோ தேர்ஃபோர் நம்மளோட ஸ்ட்ரென்த்தை வச்சு எப்படி கொண்டு போகலாம். என்ன ஒரு அட்வான்டேஜ் நான் யூஎஸ் கேரிபியன்ல பாக்குறேன்னா, பிச்சஸ் கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கலாம், பட் கொஞ்சம் மோர் ஆன் த ஸ்லோவர் சைடு இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தீபக் சஹர் ஒரு பொட்டன்ஷியல் ஆல்ரவுண்டர் கூட வந்தார். நிறைய மேட்ச் அவர் இது கொடுத்தாங்க. அண்ட் பேஸ் வேரியேஷன் அவரால் கொஞ்சம் பண்ண முடியும். பட் அகெயின் இன்ஜுரி வாஸ் கன்சர்ன். அதுவும் நம்ம பார்ப்போம். ஏன்னா நம்ம அது ஒரு பெரிய ஃபேக்டர். இப்போ மயங்க் யாதவ் ஃபாஸ்ட் பவுலர் இன்ஜுரி. ஸோ நிறைய திங்ஸ் நம்ம பிசிசிஐலயும் என்னன்னா, இந்த ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட், எப்படி இந்த ஆல்ரவுண்டர்ஸ், என்ன போலிங் எல்லா ஃபார்மேட்டும் ஆடுறாங்க. இப்போ ஹர்திக் பாண்டியா எடுத்துக்கோங்களேன், பெரிய ப்ராப்ளமே அவர் அவைலபிலிட்டி தானே. ஸோ ஐ திங்க் லாட் ஆஃப் இஷ்யூஸ் நம்ம கிட்ட இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் பிளேயர் மேனேஜ்மெண்ட், இன்ஜுரி, ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் எல்லாமே. பட் ஹேவிங் செட் தட் வி நீட் டு ஐடென்டிஃபை. ஐ திங்க் அது இந்தியா ஏ வில் பி a குட் பிளாட்ஃபார்ம். அதுல இருந்து அந்த மாதிரி நிறைய சிஸ்டம் இருக்கு. ஹோப்ஃபுல்லி அடுத்த வேர்ல்ட் கப்ல நம்மளுக்கு we should have some good இதுன்னு தோணுது. ஏன்னா ஃபாஸ்ட் போலிங் நீங்க பாத்தீங்கன்னா அது ரொம்ப வீக்கா இருந்தது. ஒரு காலம் நம்மளுக்கு போலர்ஸே இருக்க மாட்டாங்க. 130 தாண்டாலே பெரிய விஷயம். இன்னைக்கு ஒரு 140 145 மேல போடக்கூடிய எக்கச்சக்க போலர்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் நம்ம அட்லீஸ்ட் எடுக்கலாம், க்ரூம் பண்ணலாம். பிசிசி ஒரு ஃபாஸ்ட் போலிங் கான்ட்ராக்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ் ஐ திங்க் வருவாங்கன்னு தோணுது. நம்ம we should not lose hope because of impact player, but we should identify வேற எங்க அவென்யூஸ்ல நம்ம இது பண்ணலாம் அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஃபைனல் கொஸ்டின், இந்த வேர்ல்டு கப்ல ஹர்திக் பாண்டியாவோட சேர்த்து யாரு ஒரு சீம் போலிங் ஆல்ரவுண்டரை எடுக்கலாம்? என்ன பொறுத்த வரைக்கும் சிவம் தூபே. ஏன்னா ஐ see him as a good finisher, but having said that அவருக்கு எப்படி கொஞ்சம் போலிங் பிராக்டிஸ் கண்டிப்பா தேவை. அண்ட் ஏன்னா ஐபிஎல்க்கும் வேர்ல்ட் கப்புக்கும் டைம் டிஃபரன்ஸ் வேற கம்மி. அதான் இப்ப நீங்க போயிட்டு பிசிசிஐயோ ராகுல் டிராவிடோ வந்து ஸ்டீஃபன் ஃபிளெமிங் கிட்ட போய் சொல்ல முடியாது, அவர் கொஞ்சம் போலிங் கொடுங்க, அவர் இது. அதான் சொல்றேன், இது பிரான்ச்சைசி கேம் அண்ட் எவ்ரி பிரான்ச்சைசி வாண்ட்ஸ் டு வின். ஸோ இட்ஸ் a completely different பால் கேம் அனிமல் ஆல் டுகெதர். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டிஒய் பாட்டில் இந்த மாதிரி நிறைய டோர்னமெண்ட்ஸ்ல இருக்கு ஸ்மாக். அங்க அதெல்லாம் எவ்வளவு எஃபெக்டிவா பார்க்கணும். பட் உங்க கொஸ்டின் எனக்கு தூபே ஆர் நிதிஷ்குமார் ரெட்டிலாம் டூ ரா. இப்பதான் வந்திருக்காரு சீன்ல. இன்னும் கொஞ்சம் ஒரு 2 சீசன் எப்படி போறாருன்றத பார்த்துட்டு அண்ட் வித் only 15 பிளேயர்ஸ்ன்றனால என்னோட சாய்ஸ் வந்து சிவம் தூபே தான். ஓகே, நன்றி சுதர்சன் உங்களுடைய கருத்துக்கு. ஆக்சுவலா வியூவர்ஸும் அவங்களுடைய கருத்து சொல்லட்டும், யாரு வந்து இந்த வேர்ல்டு கப்ல ஹர்திக் பாண்டியோட சேர்த்து சீம் போலிங் ஆல்ரவுண்டர்லாம் வரலாம் அப்படின்னு. அதே மாதிரி அவங்களும் தங்களுடைய கருத்தை அந்த இம்பாக்ட் பிளேயர் பத்தி சொல்லட்டும் அப்படின்னு பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கு நன்றி.